ஹலோ, இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, ஹவு டு கெட் ஃபிடே ரேட்டிங் இன் 1 இயர். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 இயர்ல எப்படி ஃபிடே ரேட்டிங் வாங்குறது? சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப வருஷமா நான் வந்து ஆடிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து எல்கேஜில இருந்து ஆடுறேன், இப்ப நான் வந்து இது வரேன் 5th 6th எல்லாம் வரேன், இன்னும் என்னால ரேட்டிங்கே வாங்க முடியலன்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. சரிங்களா? என்ன தப்பு பண்றீங்கன்னு பார்த்து அந்த தப்பை வந்து சரி பண்ணா போதும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க பண்ற தப்ப சரி பண்ணா போதும். அதுக்கு சில மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் என்ன மெத்தட்னா ஸ்கோர் ஷீட். வேற எதுவுமே கிடையாது. உங்களோட ஸ்கோர் ஷீட் இருக்குல்ல, இந்த மாதிரி இது ஃபுல்லா வந்து என்னோட ஸ்கோர் ஷீட் சொல்லலாம். இதாங்க அந்த ஸ்கோர் ஷீட். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஸ்கோர் ஷீட் மட்டும் இருந்துச்சுன்னா நாங்க நீங்க என்ன தப்பு பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை என்ன நாங்க மாத்தணும், அதை மட்டும் நாங்க இது பண்ணிடுவோம். அதான் ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கும், அதை நாங்க சரி பண்ணா போதும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் எங்களுக்கு வந்து ஃபிடே ட்ரெயினர்ல எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஃபிடே ட்ரெயினர் செமினார்ல ஆக்சுவலா அவங்க வந்து சொல்றப்ப இப்ப வந்து ஜென்ரலா என்ன தப்புன்னா, சில பேர் வந்து அவங்க எப்படி கத்துக்கிடுவாங்கன்னா, அவங்க கையில ஒண்ணு இருக்கும், பேரு வந்து ஓப்பனிங் ரெப்பர்டர்னு அவங்க வந்து இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கும், சில புக்ஸ் இருக்கும், இல்லாட்டி எழுதியே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன இருக்கும்னா, இவங்க உட்காந்து அப்படியே பைகாட் பண்ணுவாங்க. D4 அடுத்து N6. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல உள்ளது நான் சொல்றேன். C4 அடுத்தது E6. இப்படியே உட்காந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பைகாட் பண்ணிட்டே இருப்பாங்க. G3 அடுத்ததா C5. என்ன பண்ணுவாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் பைகாட். இப்ப ஒரு சின்ன கொஸ்டின், என்ன காரணம்னே அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இப்ப D4னா அது ஏன் N6 வைக்கணும், ஒரு ஐடியா இருக்காது. அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க. டோர்னமெண்ட்ல போனீங்கன்னா அந்த ஆப்பனண்ட் இப்படியே ஆட மாட்டாங்க. ஸோ என்ன பண்றது, ஏது பண்றது, இதுக்கு என்னதான் வந்து ரெமிடி, அதை நாங்க வந்து சொல்லுவோம். எங்களுக்கு தேவை உங்க ஸ்கோர் ஷீட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஸ்கோர் ஷீட் இருந்தா போதும். ஒரு ஸ்கோர் ஷீட், அதாவது நீங்க விளையாண்ட ஸ்கோர் ஷீட் எவ்வளவு நாள் நீங்க விளையாடலாம். chess.com அதுல விளையாண்ட ஸ்கோர் ஷீட். ஒண்ணும் இல்ல சார், நான் ரேட்டிங் டோர்னமெண்ட் ஆனேங்க சார், அந்த ஸ்கோர் ஷீட் பாருங்கன்னு சொன்னீங்களா, நான் வந்து இது பண்ணிடுவேன். நல்லா கொஞ்சம் பார்த்துட்டு உங்க தப்பு என்ன, நீங்க என்ன சரி பண்ணணும், எல்லாமே நாங்க வந்து சொல்லி கொடுத்துருவோம். இது 100% என்ன பண்ணுதுன்னா ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலா நான் 20 பேரை நான் வந்து ரொம்ப பேர் ஆக்சுவலா ஏகப்பட்ட பேர் நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பண்ணி எல்லாமே சக்சஸ். எல்லா பேரும் ரேட்டிங் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலா நான் வந்து 1 இயர் சொல்றேன். ஆனா எவ்வளவு அவங்க வாங்குறது, ஒரு பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து ஃபாஸ்டா வந்து ரேட்டிங் வாங்கிட்டான் ஒரு 6 மாசத்துல ரேட்டிங். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரேட்டிங் சீக்கிரமா நீங்க வாங்கிடலாம். ஒரு சின்ன கொஸ்டின் கேட்பீங்க, சார் ரேட்டிங் வாங்கினா என்ன சார் பிரயோஜனம்? அடுத்த கொஸ்டின், ரேட்டிங் வாங்கினா என்னன்னா ஆஃப்டர் +2 உங்களுக்கு வந்து கேர்ள்ஸா இருந்தா மதுரைன்னு கிடையாது, எனி காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து மதுரையில தர்றது வந்து எல்டிசி பிளஸ் வந்து பாட்டிமா காலேஜ், இன்னும் ரொம்ப காலேஜ் இருக்கு ஆக்சுவலா. அதுல எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குன்னு இது தர்றாங்க, இடம் தர்றாங்க. ரெண்டாவது எம்பிபிஎஸ் கூட நீங்க போகலாம், இன்ஜினியரிங் போகலாம் அண்ணா யூனிவர்சிட்டி. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா நான் சொல்றேன். நீங்க கஷ்டப்பட்டு 720 இது எடுத்து 720 மார்க்குக்கு நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு வரணும். அதுவும் 650க்கு மேல எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது இருக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழியா போயிடலான். இன்னொன்னு வேற தர்றாங்க, 3% கோட்டான்னு ஒண்ணு இருக்கு. 3% கோட்டான்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணுது. அதுல ரேட்டிங்ல கொஞ்சம் ஹையஸ்ட் எடுத்தா போதும், வேற எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு லாபங்கள் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேம் ஆடி ரேட்டிங் பிளேயர் ஆனா, ரேட்டிங் தர்றது யாருன்னா ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட பேரு ஃபிடே, FIDE ஃபிடே. சரிங்களா? அது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நீங்க வந்து எங்களை வந்து நீங்க எங்களுக்கு ஸ்கோர் ஷீட் நீங்க வந்து கொடுக்கும் பட்சத்துல உங்களை நாங்க வந்து ரேட்டிங் பிளேயர் ஆக்கி விட்டுருவோம். நீங்க எங்க வேணாலும் நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அதை பத்தி எங்களுக்கு இதே கிடையாது. எங்கிட்ட வர்றப்ப நாங்க என்னன்னு சொல்லுவோம், நாங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது
ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு சின்ன இடத்துல பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் எங்கன்னு சொல்லி நாங்க ஸ்கோர் ஷீட்டை வச்சுதான் நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்ப நீங்க ஸ்கோர் ஷீட்டே எழுதாத டோர்னமெண்ட் போனாலும் ஒண்ணும் இல்லை, நீங்க இதுல எழுதிக்கலாம். செஸ், வேற என்ன, chess.com, அதுல எல்லாம் நீங்க எழுதிக்கலாம். எழுதி எங்களுக்கு நீங்க வந்து கொடுங்க. அந்த ஸ்கோர் ஷீட் நீங்க வந்து அனுப்புங்க. அனுப்பிட்டு நாங்க சொல்றத நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாய ரேட்டிங் உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவம் ரொம்ப பேரு 6 வருஷம் 7 வருஷம் சொல்லி எல்லாம் ஆடுறாங்க. ஆடிட்டு என்னன்னா ரேட்டிங் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல சொல்லி பாவமா இருக்கு அவங்க பார்த்தா. நீங்க வாங்க, உங்களுக்கு கட்டாயம் ரேட்டிங் உண்டு. சரிங்களா? ஓகே, see you, bye.